பார்வையாளர்களுக்கு காமினியின் இனிமையான காலை வணக்கங்கள். இது கதைப்போமா வித் காமினி மனதின் பிரதிபலிப்பு. ஹாய், என்னுடைய கேள்வியை கேட்குற எல்லா லிசனர்ஸ்க்கும், என்னுடைய கேள்வியை பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் அண்ட் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் விஷ் யூ வெரி ஹாப்பி மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சுல கேள்வி பக்கம் வந்து. ஐ எம் ரியலி சாரி, கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ஸ்னால என்னால் கண்டினியூஸாக வீடியோ மேக் பண்ண முடியல. பட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ் வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வி. நம்மளுடைய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா எப்படி நம்மளுடைய மணி மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறவங்க வந்து நம்மளுடைய மத்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ, அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ஸ், நம்மளுடைய டெப்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், இதை எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறவங்க வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்றது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1992 மூலமா வந்து ஒரு பாடி உருவாக்கியிருக்காங்க. அதுதான் வந்து நம்மளுடைய செபி. ஸோ எப்படி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1934 அதன் மூலயமா வந்ததோ, அதே மாதிரி செபிக்கும் வந்து ஒரு ஆக்ட் மூலயமா வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியோடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக்டு. ஸோ இது ரொம்பவே வந்து செக்யூர்டாக இருக்கும். ஏதாவது இதில் நீங்கள் கிரீவன்ஸஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது, ஏதாவது நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக அதானி ஸ்டாக்ஸில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ என்னென்ன இஷ்யூஸ் நிறைய போட்டு ரீசெண்டாக கூட T+1 செட்டில்மெண்ட் சைக்கிள் அப்படின்ட்டு ஒரு செட்டில்மெண்ட் சைக்கிள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் செல்லிங், அதை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டாக்ஸில் இருக்குது. நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. புதுசாக வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, புதுசாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களுக்கு இதெல்லாம் வந்து புரியாத டேர்ம்ஸ். ஈவன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் மார்க்கெட்ஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு சிலருக்கு இதை பற்றி ஃபுல்லாக வந்து தெரிய வராது. பிகாஸ் ஸ்டாக் அப்படின்றது இட்ஸ் லைக் அன் என்சைக்ளோபீடியா. அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் ஒன்று பண்ணதான் எப்படி வந்து ஒரு ஜாபில் நீங்கள் பண்ணதான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியுமோ, அதே மாதிரி ஸ்டாக் வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு பேசிக் நாலேஜோடு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். போக போக நீங்கள் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்களாக எப்படி வந்து அதை ரியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், இன்கேஸ் நமக்கு லாஸ் வந்தால் அதுலேருந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுலாம் வந்து இன்னுமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு போதுமான நாலேஜ் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அங்கே போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே கற்றுக்கும் போது தான் வந்து எல்லாமே தெரிய வரும். ஓகே, இனிஷியலாகவே வந்து இப்போ நான் புதுசாக வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு இதை பற்றின ஒரு பேசிக் அவேர்னஸே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்காக தான் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்த்தி அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. SAARTHI. இதை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார்த்தி செபி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வரும். இந்த ஆர் இருக்கிற இடத்துல வந்து ருபி சிம்பிள் மாதிரி போட்டு வந்திருக்கும். ஸோ இந்த ஆப்போடைய இந்த ஆப்போடைய லிங்க் வந்து என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா இந்த ஆப்பை போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று ரெஜிஸ்டர், இன்னொரு லாகின், இன்னொன்று என்டர் அஸ் எ கெஸ்ட் அப்படின்னு கேட்கும். என்டர் அஸ் எ கெஸ்ட் இப்படி போனீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லையானா என்டர் அஸ் எ கெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு இந்த ஆப் வந்து 2 லாங்குவேஜஸில் தான் இருக்குது. நம்மளுடைய இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதில் தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து we may foresee some regional languages அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய 2 காமன் லாங்குவேஜஸ், ஸோ எல்லாருக்கும் வந்து அப்ளிகபிளாக இருக்கக்கூடியது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் சாரதி ஆப்பில் என்டர் அஸ் எ கெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நோ அபவுட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இருக்கும். அப்புறம் வந்து ஹவு டு இன்வெஸ்ட்னு இருக்கும். ஹாவ் அ query ஒரு கம்ப்ளைண்ட், ஏதாவது query இருக்கா, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கான்னு இருக்கும். செபியோடைய ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்கும், நோ அபவுட் செபி இருக்கும், கான்டாக்ட் செபியோடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நோ அபவுட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செபி அண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், அதான் வந்து ETF அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்ஸ் ஆர் பாண்ட்ஸ், REITs, INVITs, இது வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரிவேட்டிவ்ஸ். ஸோ ஒன்றுத்தையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து செபி அண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட்டை பற்றி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
கம்ப்ளைண்ட்னா செபி என்ன, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது ஒரு ஸ்டாட்யூட்ரி பாடி, ஸோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பண்ணால் இதோடைய மேண்டேட் என்ன, நம்மளுடைய செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எங்களோட மெயின் டார்கெட். ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ரெகுலேட்டரி பர்வியூஸில் யார் யார் வருவாங்க, ஈக்விட்டினா என்ன, நிறைய பேருக்கு ஈக்விட்டினா என்னன்னு தெரியல, எல்லாமே வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஈக்விட்டிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, டெப்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். இப்போ ப்ரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட் என்ன. இனிஷியலாக ஒரு ஷேரை வந்து ஒரு கம்பெனி விடுறாங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட்டில் தான் விடுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம அதை வாங்குறோன்னா தான் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வரும். ஸோ ஃபைனல் பப்ளிக் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேர்ஸ் அப்படின்ற டேபை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர்ஸ்னால் என்னென்ன அக்கௌண்ட். இப்போ நார்மலாக நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அதுவே வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸ் அப்படின்னா என்னென்ன ஃபண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வரும், எதாவது இடிஎஃப்ஸில் வரும், ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ்னால் என்ன, க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நீங்கள் டெப்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா என்னென்ன டெப்ஸ், என்னென்ன பாண்ட்ஸ், அந்த மாதிரி என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட், கூப்பன் ரேட்டை தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுவாங்க. மெச்சூரிட்டி பீரியட் வந்து எத்தனை வரைக்கும் காலம், அதாவது டென்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரிவேட்டிவ்ஸ், ஸோ டெரிவேட்டிவ்ஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவ் டு இன்வெஸ்ட், ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியும் இல்லையா. நோ யோர் கிளைண்ட், எப்படி வந்து நோயோ கிளைண்ட்னா உனக்கு எப்போவுமே வந்து நோயோ கஸ்டமர் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி இங்கே நோயோ கிளைண்ட் அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு தேவைப்படும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேங்கிங் ஸ்டேட்மெண்ட், இது ஏதாவது ஒன்று. சேலரி ஸ்லிப் வந்து லேட்டஸ்ட்டு தேவைப்படும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து 6 மந்த்தோடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். ஸோ ஆதார் கார்டு வந்து இங்கே நாட் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது, பேன் கார்டு இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேஒய்சி அப்படின்னு சொல்லி நோயோ கிளைண்ட், அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் எல்லாமே வந்து அவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நிறைய வீடியோஸ் கூட வந்து எப்படி பண்ணணும், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் வெபினார்ஸ் அப்படின்னு போட்டுட்டு எப்படி வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் have a query or complaint. Have a query or complaint na SEBI investor helpline வந்து 2 கொடுத்திருக்காங்க. So in case of any query on general matters relating to securities market, investors may call SEBI toll free helpline numbers. 2 toll free numbers வந்து கொடுத்திருக்காங்க. So recently நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பட் ஏதோ உங்களுக்கு ஒரு fraud மாதிரி தெரியுது அப்படினா நீங்க இந்த Security Exchange Board of India உடைய helpline நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். Ask SEBI for queries. ஏதாவது உங்களுக்கு இத பத்தி தெரியணும், எனக்கு வந்து புதுசா ஒரு இனிஷியல் இன்வெஸ்டர், எனக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா இந்த சென்ட் இமெயில் டு asksebi@sebi.government.in gov.in இந்த ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதில் கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், எனக்கு வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அந்த மாதிரி கூட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். கான்டாக்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் டெபாசிட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு எல்லா டெபாசிட்டர்ஸ், இப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அந்த மாதிரி எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதோடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஆப். இப்போ தான் எனக்கு இனிஷியலாக வந்து இன்வெஸ்டர், எனக்கு இதை பற்றி நான் ஒரு பேசிக்கே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஆப்பில் போயிட்டு எல்லா டெஃபினிஷன்ஸும் நீங்கள் படித்து பார்க்கலாம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், எஸ்பெஷலி வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸாக இருந்துச்சுன்னா இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்குமே வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நானுமே வந்து டிபென்ச்சர்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இதன் மூலமாக கற்றுக்கிட்டேன். ரைட், ஸோ இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா இந்த ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்போடைய லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை யாருக்காவது வந்து இனிஷியல் இன்வெஸ்டர், அவங்களுக்கு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரியாது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லது. ஸோ எப்பவுமே வந்து நம்ம வாங்குகிற சேலரியோ இல்லை நம்ம ஏர்ன் பண்ணுற மணியில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே நமக்கு கை கொடுக்கும். இது நமக்கு கை கொடுக்குதோ இல்லையோ, நம்மளுடைய
இந்தியாவுடைய எக்கனாமி வந்து ரொம்பவே வந்து டெவலப் ஆகும். ஸோ நம்மளும் வந்து நம்மளோட வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும், நம்மளுடைய இந்தியாவும் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணி நீங்களும் பயனடைங்க, நம்மளுடைய இந்தியாவையும் பயனடைய வைப்போம். ரைட்ஸ், இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ப்ளஸ் த பெல் ஐக்கன் டு நெவர் மிஸ் எனி அப்டேட்ஸ் ஃப்ரம் கதை போமா வித் காமினி. ஸ்டே டியூன் ஃபார் மோர் சச் அப்டேட்ஸ். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். இது கதை போமா வித் காமினி, மனதின் பிரதிபலிப்பு. Until then, stay healthy, stay happy. Bye.